அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே ததனந்தரம். இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில கடைசியில 18வது அத்தியாயத்துல. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே ததனந்தரம். அனந்தரம்னா அப்புறம் அர்த்தம் இல்ல, கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட அவகாசம், உடனே தட்சணத்திலேயே அர்த்தம். அனந்தரம் அந்தரமே இல்லை. உதரமந்தரம் குறித்து பகவானுடைய ஸ்வரூபம், அவருடைய தத்துவம் என்ன, அவர் ஆறு, அவருடைய சுரூபம் என்ன, அவருடைய சுரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணுமானா என்ன பண்ணணும்னு கீதையில அர்ஜுனுக்கு உபதேசம் பண்றப்போ, அப்பா என்ன உண்மையா நீ தெரிஞ்சுக்கணுமானா, என்னுடைய உண்மை சுரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணுமானா, என்னுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்னும், ரெண்டும் சொல்லுக்காங்க. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான், நான் எவ்வளவு, என்னுடைய நிறைவு எவ்வளவு, நான் ஆறு, யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதः, நான் ஆறுங்கிறதும் நான் எவ்வளவுங்கிறதும் உனக்கு தெரியணுமானா நீ என்ன பண்ணணும், பக்தியாமாம் அபிஜானாதி. வாஸ்தவமா என்னிடத்துல நிறைஞ்சு பிரேமம் எனக்கு என்னைக்கு உண்டாருதோ, பாக்கி எத்தனையோ வஸ்துல உனக்கு பிரேமம் இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா பிரேமையை காட்டலாம் பெரிய பிரேம என்னிடத்துல எப்போ உனக்கு உண்டாருதோ அப்பதான்ப்பா என்ன ஆறுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம், நான் எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நான் யாருங்கிறதும் எப்பேற்பட்டதுங்கிறதும் தத்துவத்துல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதः. இன்னைக்கு யாரோ ஒரு சாஸ்திரம் கூட வந்தாரு, யாரு வெங்கடேஸ்வரா பம்பாயில இருந்து வெங்கடேஸ்வரர் வந்தார் கூட. நீ சொல்லிட்டு வந்தோம் அங்க நீங்க வரப்போ, அப்போ ஒரு சொன்னார் ததோமாம் தத்துவதோ ஜ்ஞாத்வா. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நீ தத்துவதா உண்மையில என்னுடைய சுரூபத்தையும் என்னுடைய அளவையும் நாடுங்கிறதையும் அப்புறம் உண்மையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஷதே ததனந்தரம். அப்புறம் என்னோட ஒன்னா சேர்ந்துட வேண்டியதான், என்னோட சேர்ந்துட வேண்டியதான், அப்புறம் எனக்குள்ள பிரவேசிட வேண்டியதான், அப்புறம் காரியம் கிடையாது எனக்கு, எனக்குள்ள சேர்ந்துட வேண்டியதான். அப்புறம் நான் தான் தத்துவ ஜாத்வான்னு சொன்னார். அதான் ரெண்டு பேரும் தத்துவதான்னு சொல்லிருக்க. அதான் ஒரே சிஸ்டர் அதான் சொன்னார். நீக்கால ஆமா யஷ்சாஸ்தி தத்துவதா ஒன்னும் தத்துவமான தத்துவ ஜாத்வா. அதுதான் அந்த தத்துவங்கிறதுக்கு அபியாசம் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டு பேரும். தத்துவமான தத்துவ ஜாத்வான்னு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, இப்ப பக்தி பண்ணணுமானா ஒரு இடத்துல நான் பக்தி பண்ணு நிறைய பிரியம் எனக்கு வேணுமானா, நீ சாமின்னு தெரிஞ்சுதானே நான் பிரியம் பக்தி பண்ணணும். அப்பதான் தெரிஞ்சு வச்ச நீ யாருன்னு, அந்த பக்தியினாலதான் நான் யாருன்னு தெரியும்னு சொன்னா, அப்போ பக்தி பண்றப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது அர்த்தம். உனக்கு தெரியாம எப்படி பக்தி பண்றது உன்னோட, இது ஒண்ணுக்கு ஒன்னும் பூர்வ சமாச்சாரமா இருக்கு. என்னன்னு நிறைய பக்தி ரொம்ப பிரியம் வரணுமானா அவன் என்னன்னு தெரியாம அவன் இடத்துல பக்தி பண்ண முடியும். அப்போ பக்தி பண்றப்போ ஒரு முகம் தெரிஞ்சுதான் ஆகணும். பக்தி பண்றப்ப நீ எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கியோ அது என்னுடைய வாஸ்தவமான சுரூபம், அது இல்ல. தத்துவ ஞாபகம். அதுக்கப்புறம் பக்தினால தெரிஞ்சுக்கிறது ஒரு நிமிஷம், தத்துவத்தினால தெரிஞ்சுக்கிறது வேற நிமிஷம். இந்த அப்ப பக்தியினால தெரிஞ்சு பக்தியினால
அந்த தத்துவ ஞானம் உனக்கு ஏற்படணும். என்னுடைய வாஸ்தவமான சுரூபம் நான் எப்பேற்பட்டவங்கிறது பக்தியினாலதான் கிடைக்கணும்னா, பக்தி பண்றப்ப எப்பேற்பட்டவங்க நினைச்சுட்டு இருக்கணுமோ அது நிஜம் இல்லைன்னு அர்த்தம் வச்சிருக்கும். பக்தி பண்றது ஒரு நிமிஷம் நினைச்சுன்னா பக்தி பண்ணணும், அவன் என்னன்னு தெரிஞ்சுதான் பக்தி பண்ணணும். அந்த பக்தியினாலதான் என்னுடைய சுரூபம் தெரியணும் உனக்கு, நான் அப்பதான் பிரகாசிக்கும் உனக்கு. அப்ப பக்தி பண்ற காலத்துல ஒரு நிமிஷம் தெரிஞ்சுனா பக்தி பண்ணணும். அந்த பக்தி பண்றது தத்துவம் இல்லை, வாஸ்தவம் இல்லை, இது அப்படின்னு அர்த்தம். பக்தி பண்ற காலத்தை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும், பக்தி பண்ணத்தினால தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும், அந்த பக்தியினால தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும். அவ பக்தி பண்றப்போ பக்திக்காக பக்தி பண்ணணும்னா அதுக்காக தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுண்ட, அது ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கிறது. அது முழு உண்மை இல்லை. முழு உண்மை தெரிஞ்சுட்டு பக்தி வேண்டிய இல்லையா நமக்கு. அப்புறம் பக்தினால அது கிடைக்கணும். அதனால அவருடைய பூர்ணத்துவத்தை அப்ப தெரிஞ்சுக்க முடியாது. அபூர்ணமான ஒரு சுரூபத்தை தெரிஞ்சுதான் அப்ப பக்தி பண்ணி ஆகணும். பக்தின்னா மனசுக்கு உள்ள அடங்கி மனசுக்கு வாங்கிட்டு செஞ்சாகணும். அவருடைய பூர்ணமான சுரூபம் உண்மையான சுரூபம் அப்புறம் மனசுக்குள்ள எப்படி வருது, மனசுக்குள்ள வந்து கட்டுப்படாது. அதனால மனசுக்குள்ள வரணுமானா ஏதோ அவராட்ட ஒரு மினியேச்சர் பண்ணி சாமியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னா ஒரு சாமிய ஒரு யந்திரத்திலேயோ ஒரு சக்கரத்திலேயோ ஒரு சிலகிரத்திலேயோ ஆவாகனம் பண்ணி தானே பொட்டிக்குள்ள வச்சுக்கணும். நிறைய அகண்ட சுரூபத்தை பொட்டிக்குள்ள எப்படி வந்து வைக்கிறது. உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் சொல்றப்போ உரல்ல போட்டு கட்டினாலும் யசோதே உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை கிருஷ்ண பரமாத்மாவே அப்படின்னுட்டு உரல்ல போட்டு கட்டுறது ஒரு விளையாட்டு சுவாமி. நிறைஞ்ச சுவாமியை உரல் கட்ட முடியாது. அந்த நிறைஞ்ச சுவாமியினுடைய கொஞ்சம் ஒரு விளையாட்டா ஒரு சின்ன ரூபம் வந்திருக்காருப்ப. இந்த சின்ன ரூபம் இதெல்லாம் பக்தி பண்றப்போ அது உண்மையான சுரூபம். பக்தியாவா அபிஜானாதி யாவான். அதனால பக்தினாலதான் என்னுடைய சுரூபம் உண்மையில உனக்கு தெரியும். அப்ப பக்தி பண்றப்போ உண்மையில சுரூபம் இல்லை. அதுதான் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றப்ப இந்த அர்த்தத்தை தான் இந்த நமக்கு பக்தி பண்ணணுமானா அவர் சின்னவர் ஆயிதான் அதுக்கப்புறம் நமக்கு கட்டுப்படணும். சின்னவரா வந்து நமக்கு தகுந்தாப்புல அவருடைய பெரிய சுரூபத்தை உண்மையான சுரூபத்தில இருந்தா நம்மளால பக்தி பண்ண முடியாது. நமக்காக கொஞ்சம் ஒரு வேஷத்தை போட்டுன்னு வந்து மறைச்சுட்டு சுரூபத்தை வேற வேஷம் போட்டுன்னு வந்து அப்ப நான் அவரை கட்டிட்டு அப்புறம் பக்தி பண்ணுவானா. அப்ப அவர் கிட்ட போய் நமக்கு கட்ட முடியாத அவரை கட்டிக்க முடியாத சக்தி வந்துட்டு தானே அப்புறம் அவருடைய ஓஹோ இப்படியா நினைச்சேன் உடனே இப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். என்ன தத்துவதோ ஞாத்தா வந்து பக்தி பண்ற காலத்தில் இருக்க முடியானது ஒரு நிலை, அது பூர்ண நிலை இல்லை. இல்லாம அவர் குறைஞ்சு வராதான் நம்மளால பக்தி பண்ண முடியாது. அதுக்காக நமக்காக அனுகிரகத்துக்காக அவர் குறைஞ்சு வராறப்போ அந்த பக்தியினால அவரை கட்டுப்பிடிச்சிட்டு அவருக்கு கிட்ட போய் சுவாசனம் பண்ணிவிடுவானா அப்புறம் அவருடைய பூர்ணமானவரே தானா பிரகாசிடுவார். அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சு ததோமாம் தத்துவதோ ஜாத்தா விஷதே ததனந்தரம். அதுதான் இந்த இடத்துல நாரதருக்கு சொல்றப்போ மாயா சேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரத சர்வபூத குணயுக்தம் நைவம் மாம் திரஷ்டுமர்ஹசி மந்துமர்ஹசி ஞாத்துமர்ஹசி நைவம் மாம் ஞாத்துமர்ஹசி மந்துமர்ஹசிய ஞாத்துமர்ஹசி. இப்ப நீ பாக்குறிய என்ன நாரதா, உன்னால பார்க்கப்படுற என்ன கண்ணால, இது நான் நினைச்சுன்றாத, ஏமாந்து போயிடாத, இது நான் இல்லை. உனக்காக நீ பார்த்தேன்னு ஒரு ஆனந்த பண்ணுங்க. அதுக்காக மாயாசேஷா மயா சிருஷ்டா என்னுடைய மாயினால ஒரு ரூபத்தை உனக்கு கல்பிச்சு காட்டுறேன். மாயாசேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரதா. நீ பார்க்கணும்னா கண்ணு தானே. கண்ணு எதை பார்க்கும்? சேப்பு, கருப்பு, வெளுப்பு இதெல்லாம் தானே பார்க்கும். ஒரு பாலபல்யம், ஒரு பழபலா, ஒரு அழகு, ஒரு ரூபம், இது எல்லாத்தையும் பார்க்கும். இதெல்லாம் என்னது? பஞ்சபூதங்களுடைய குணம் தானே. பஞ்சபூதங்கள் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டது தானே. அந்த பஞ்சபூதங்களுடைய குணம் நானா வேணும் எங்கேயாவது? அதனால இப்படி நினைச்சுட்டு இருக்கியே, இது பூதங்களுடைய குணத்தை மாயினால எம்பேல போச்சுண்டு நான் உங்க கண்ணுக்கு புலப்படணுங்கிற ஒரு ஆனந்தம் உனக்கு கிடைக்குது. அதுக்காக மாயா சேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யசி நாரதா,
நீ பார்க்கறது, நீ உன்னால பார்க்கப்படுற சுரூபம் இருக்கே, இது நான் உனக்காக கல்பிச்சிருந்த மாயை. இதெல்லாம் பூதங்களுடைய குணங்கள், பஞ்சபூதங்களுடைய குணங்கள். கருப்பு, சேப்பு, வெளுப்பு, பளபளப்பா இருக்கிறது, நீலமேக சாம ரூபமா இருக்கிறது, ஒரு மயூர பிஞ்சம், ஒரு கை கால், இதெல்லாம் இருக்கிறது, ஒரு ரூபமா இருக்கிறதெல்லாம் பஞ்சபூத குண சர்வபூத குணயுக்தம் மெய்வம் ஞாம். இப்படிதான் இதான் நான் முடிவு கட்டுவிடாத, கொஞ்சம் வச்சுக்கோ, இன்னொன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அது எப்போ என்னிடத்துல நிறைஞ்ச பக்தி வந்த காலத்துல அந்த பரிபூர்ணமான ஸ்வரூபம் உனக்கு தானா பிரகாசிக்கும். பக்தியாமாம் அபிஜானாத்தி, அந்த பக்தினால்தான், அந்த பக்தி தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது அந்த பக்தி பண்றப்போ அது பூர்ணமான ரூபம்னு கொஞ்சம் அவர் நமக்கு அனுகிரகத்துக்காக மாயா ஹியஷா மயா சிருஷ்டா, ஒரு மாயை கூட கையில வச்சுட்டு வெவ்வேறையா தோண முடியாது, சின்னதா தோண முடியாது, நிறைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சு பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த குறைஞ்ச இடத்துல பக்தி பண்ணியானா நிறைஞ்சது தானா பிரகாசிக்கும் அப்படின்னு. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் நிஷ்டாஸ்மி தத்துவதா தத்துவமாம் தத்துவோ ஜாத்வா விஷதே அனந்தரம். தத்துவமான சுரூபம் தெரிஞ்சதோ அப்புறம் பிரவேசத்துக்கு நிறைய தெரிஞ்சதோ இல்லையோ பிரவேசிச்சாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு திருஷ்டாந்தம் நான் 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 நினைச்சுட்டு இருக்கியே, நான்னா ஒரு தனியான கேப்ல இருக்கு, எல்லாம் பகவான் தான் விட்டா. இந்த பாக்கிற நான் தன்றிருக்கியே, இது மாத்திரமா பகவானுக்கு தனியா உட்காந்துருக்கணும். லோகம் முழுக்க பகவத் சுரூபம் என்ன, இந்த வாழை மரமோ விளக்கோ ஆகாசமோ சந்திரனோ சூரியனோ எல்லாம் பகவான் ஒரு லீலையா கட்டுறாருன்னா, பார்க்கிற நோத்தன் இருக்காரு, அதுவும் ஒரு லீலையா தானே வேடிக்கையா ஒண்ணு தெரியாத போல இங்க வந்து உட்காந்து அழறது போல கஷ்டப்படுறது போல இங்க வந்து உட்காந்து அதுவும் ஒரு வேடிக்கை. அங்கனமா கிருப்பா இருக்கிறது போல சேப்பா இருக்கிறது போல அநேக ரூபங்களா விளையாடுற மாதிரி இதெல்லாம் பார்க்கப்படுற வஸ்துவோட பார்க்கிற வஸ்துன்னு இருக்க, இதுவும் அந்த மாதிரி ஒரு லோகம். அப்ப அதெல்லாம் பரமாத்மா உண்மையில பரமாத்மா தான் வச்சுட்டா, அப்ப இதையும் அதுல கொண்டே கரைச்சிட வேண்டியதுதான்ப்பா. சமுத்திரத்துல ஏதோ ஒரு ஐஸ் கட்டி தனித்தனியா வச்சிருக்கு, ஐஸ்னால பொம்மா பண்ணி வச்சிருக்கு, கடைசியில் ஜலம் தானே இது, அது உண்மையான எல்லாத்தையும் கரைச்சாச்சு. இதுவும் ஒரு ஐஸ் கட்டி தான், இந்த நான்கிறதுலயும் கொண்டே போட்டு அதுவும் அந்த பரமாத்மா சுரூபம் தான்டாப்பா, அந்த நான்கிறதும் தனியா இல்லை, அதை கொண்டே சேர்த்து விட்டுடும் அப்படின்னு